வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்எஸ் வேர்டில் மணி ரிசிப்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சைஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான சைஸ் இதில் இல்லை. ஸோ கீழே இருக்கிற மோர் பேப்பர் சைஸ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பேப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வித்து பார்த்தீங்கன்னா 7.5, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3.5 செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மார்ஜின் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இதிலெல்லாம் 0 செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்க லேஅவுட் இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஹெட்டர் ஃபுட்டருக்கும் சைஸ் அதிகமாக இருக்குது. இதையும் நம்ம 0 சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டாப்பில் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா அதில் இக்னோர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற பேப்பர் சைஸ் நமக்கு வந்துருச்சு. இதில் தான் நம்ம மணி ரிசிப்ட் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் டேப்பில் போங்க. அதில் பீச் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்செர்ட் டேப்பில் போங்க. அதில் ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கிற ரெக்டாங்கிளை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த எல்லோ டாட் ப்ரெஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஸ்டைலாக மாற்றிக்கலாம். இதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணதும் ஷேப் ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் செலக்ட் பண்ணுறேன். அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அகைன் இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் பார்டர் ட்ரா பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போகிறேன். இது சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு 6 கொடுத்துக்கிறேன். இதில் மணி ரிசிப்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபாண்ட் ஸ்டைல் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட் போங்க. ஃபில் பார்த்தீங்கன்னா நோ ஃபில், அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் இன்செர்ட் டேப்பில் போகிறேன். ஷேப்ஸில் இன்னொரு டெக்ஸ்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரைட் சைடில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸை ட்ரா பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இந்த இடத்துல உங்கள் கம்பெனி நேம் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் 1 அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா 1.15 கொடுத்துக்கிறேன். ரிமூவ் ஸ்பேஸிங் கொடுத்துக்கிறேன். அண்ட் இது எல்லாமே ரைட் அலைன்மெண்ட்டில் நமக்கு வேணும். ஸோ ரைட் அலைன்மெண்ட் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் 2, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, அண்ட் அதுக்கு கீழே காண்டாக்ட் நம்பர், நேம். இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த பார்டரோட சைஸை நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போல்டு அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த பார்டர் நம்மளுக்கு ஷோ ஆகக்கூடாது. ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபில் நோ ஃபில், அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் இந்த ஷேப் நான் செலக்ட் பண்ணுறேன். இதை இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன லோகோ மாதிரி. ஸோ இந்த எல்லோ டாட்டை ப்ரெஸ் பண்ணி இதை உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போகிறேன். அதில் ஷேப்பில் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஹோம் டேப்பில் போயிட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 5 செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் லைன் ஸ்பேஸிங் 1.5 கொடுத்துக்கிறேன்.
அண்ட் கீழே இருக்கிற ரிமூவ் ஸ்பேசிங் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பாக்ஸில் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஒரு மணி ரிசிப்டில் என்ன கண்டென்ட் இருக்குமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கண்டென்ட் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு அகைன் ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பை கேஷ் இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுறேன். அவுட்லைன் பிளாக் கலர் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இதோட சைஸையும் நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற பாக்ஸ் நமக்கு ஒரு காப்பி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது டிக் பண்ணுறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு அகைன் ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபில் ஒயிட் கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் பிளாக் கலர் கொடுத்துட்டு சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் ஃபில் நோ ஃபில் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். இன்செர்ட் டேப்பில் போயிட்டு அகைன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே ட்ரா பண்ணிக்கிறேன். ஹோம் டேப்பில் போயிட்டு இதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 5 செலக்ட் பண்ணுறேன். ஸ்பேசிங் 1 கொடுத்துட்டு ரிமூவ் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு பை அப்படின்னு ஒரு லைன் கீழே ஆத்தரைஸ்ட் சிக்னேச்சர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் நோ ஃபில் அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் நகர்ந்துருச்சு. இதை அதுக்கு நேராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செலக்ட் பண்ணுறேன். அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இதை நம்ம ஆரோ மார்க் யூஸ் பண்ணி ரைட் சைடில் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட்டையும் நம்ம ரைட் சைடில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த பாக்ஸஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக. அதே மாதிரி அகைன் இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப் எடுக்கிறேன். கீழே இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கும் நம்ம ரெட் கலர் ட்ரா பண்ணிக்கலாம். அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஆரோ மார்க் யூஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் டூல் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஷீட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் அவுட்லைன் நோ அவுட்லைன் ஃபில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் இதில் மோர் கிரேடியன்ட் இதில் கிரேட் ஃபில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய கலர் இருக்குது. நான் இந்த கலர் செலக்ட் பண்ணுறேன். டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பேக்வேர்ட் ஷேப் ஃபார்மேட்டில் சென்ட் பேக்வேர்ட் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிற கிரேடியன்ட் கலர் பேக்ரவுண்டில் போயிடுச்சு. அண்ட் அவ்வளோதான், நம்ம மணி ரிசிப்டை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.